கேட் எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் இன்டெப்த்தாக கேட் 2026 பற்றி அப்டேட்டட் வீடியோ இருக்குது. லிங்க் வேணால் ரிலேட்டட் வீடியோவில் தரேன், வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ கேட் எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஷார்ட் வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸாம் கோடு தான் வந்து பார்க்கணும். அதாவது ஒரு பேப்பருக்கு ஒரு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அந்த பேப்பர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு. ஒரு 2 இயர்ஸ் பேக் ஒரு 28 பேப்பர்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் 29, இந்த வருஷம் வந்து 30 பேப்பர்ஸ் வரை இருக்குது. இந்த வருஷம் நியூவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் அண்டு ஏஐக்கான பேப்பர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கேட் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் கோடு வந்து ரொம்ப முக்கியம். பேப்பர் கோடு பொறுத்து தான் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இன்ஜினியரிங் பேப்பர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் அப்படின்னா சிவில், கெமிக்கல், எல்லாமே இசிஇ, சிஎஸ்சி, இந்த இப்போ லேட்டஸ்ட் ஆட் பண்ண டிஏ, அதாவது டிஎஸ் அண்ட் ஏஐக்கான அந்த பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் பேப்பர்ஸ் உங்களுக்கு. இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் இன்ஜினியரிங் பேப்பர்ஸ் உங்களுக்கு. ஸோ நான் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸில் உங்களுக்கு வந்து ஆப்டியூட் டாபிக் கன்ஃபார்மாக வரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பேப்பர் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. இதுவே இன்ஜினியரிங் பேப்பர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்டியூட் வரும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் மேத்தமெட்டிக்ஸ் ரிலவெண்ட்டாக நம்ம பேப்பர் படிச்சிருப்போம்ல, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன இன்ஜினியரிங் பேப்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் என்ன அந்த இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறீங்களா, நான் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறீங்களா, இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு. ஸோ நான் இன்ஜினியரிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் வராது. இன்ஜினியரிங் பேப்பர் அப்படின்னா கம்பல்சரியாக மேக்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் எக்ஸாம் தான். எக்ஸாம் அந்த கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின், இது மட்டும் இல்லாமல் நம்பர் பேஸில் வந்து கொஸ்டின்ஸ் வரும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு. இதில் நெகட்டிவ் மார்க் பொறுத்தவரையும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு கன்ஃபார்மாக நெகட்டிவ் மார்க் இருக்குது. மற்ற 2 மாடலுக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்காது உங்களுக்கு. ஸோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் லென்த் வீடியோ பாருங்கள், ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. பட் உங்களுக்கு கேட்டுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பெனிஃபிட்